ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் வீடு முழுக்க தண்ணி நிரம்புதே. பாவி சண்டாலே அம்மானு விட்டு போயிட்டாலே. நான் வரலன்னு சொன்ன ஒரு வாரத்துக்காக அப்படியே என்னை விட்டுட்டு போயிட்டான். நான் இப்ப என்ன பண்றது? என் மாமியாளுக்கு கொடுத்த கட்லு ஐயோ எனக்கு வந்ததுனே வந்த உலக்க குந்தாணி எல்லாம் மதக்குதே தண்ணியில. அம்மா தண்ணியோட அளவு ஏறிக்கிட்டே இருக்கு. இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ மரம் ஏற தெரிஞ்சாவது நான் தூடு பிடிச்சிக்கிட்டு ஏறி மேல உட்காந்து கிடக்கலாம். ஐயோ ரொம்ப பெருமையா சொன்னா பரண மேல ஏறி உட்காந்துக்கிறேன். என் வீட்டை நான் பாத்துக்கிறேன் பொடின்னு. இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே இருக்கா. ஐயோ மறிக்குழந்தே உன் உசுரே போனாலும் இந்த வீட்டை விட்டு நீ ஏட்ட போகவே கூடாது. செத்து போனமா கிடந்தாலும் என் வீட்டுல தான் என் உசுர போகணும். குண்டா வாளி எதுவும் எடுத்துட்டு வந்து தண்ணியை மோந்து ஊத்தி பாக்கும். தண்ணி என்ன கடல் மாதிரி வீட்டுக்குள்ளார நிரம்புது. எங்க இருந்து வந்ததுன்னு தெரியலையே. எப்படி தண்ணி புயல் வரும்னு சொன்னானவளே பசக்கட்ட பயிலுவ. எந்த ஊருக்கு வரும்னு உருப்படியா சொன்னானவளா? அங்க வரும் இங்க வரும் எங்கேயோ வரும்னு சொன்ன பயிலுவ. இந்த ஊருக்கு தான் வரும்னு சொன்னா நாங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருந்திருப்போமே பாவி பயிலுவலா. இது என்ன கடலூரா இல்ல கடலுக்குள்ள இருக்கிற ஊரா? எனக்கு ஒன்னும் புரியலையே கடவுளே. நீதான் எங்களை காப்பாத்தணும். அரைமுட்டி முக்காமுட்டி இருந்து தண்ணி இப்ப இடுப்பளவுக்கு வந்துருச்சு. இனி நம்ம இங்க இருந்தோம் உசுறு பழைக்க மாட்டோம். எப்படியாவது வெளியில போயிட வேண்டியதே. உள்ள என்னவோ உருட்டுது. தண்ணியோட தண்ணியா முதல்ல எதுவும் வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிருச்சா? டக்கு பயமா இருக்கியா? வாயாச்சிக்கிற வந்து என்னை எப்படியாவது காப்பாத்தியா? கொஞ்ச நேரம் அப்படியே தாக்குப்படுத்திக்க. ஐயோ என் தங்கச்சி வேற ஆசாசியா கஷ்டப்பட்டு இஎம்ஐல வாங்கின பொருள் எல்லாம் அத்தோட அடிச்சுக்கிட்டு போகுதே. தங்கா எப்படியாவது இந்த பொருளை முதல்ல நான் எடுத்து வச்சிடறேன். என் தங்கச்சி பாவம் இன்னும் பாதிட்டியும் கூட கட்டி பிடிக்கலமா. அந்த தூணை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வவா கொஞ்சம் மாதிரி தொத்துக்கிட்டு நில்லுமா. தண்ணி வடிஞ்சிரும். அப்புறம் நானும் அந்த பக்கம் வந்து உன்னைய கீழே இறக்கி விட்டுறேன். கட்டண பொண்டாட்டி இங்க தண்ணிக்கு பயந்துகிட்டு தவிச்சுக்கிட்டு நிக்கிற. உனக்கு உன் தங்கச்சி இஎம்ஐல வாங்கின பொருள் முக்கியமா படிச்சா? நமக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தாவ. அவளுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது நம்ம இப்படி பாத்துக்கிட்டு நிக்க முடியுமா? அப்ப நான் செத்த உனக்கு கவலை இல்ல அப்படிதானே? அடியே இந்த தண்ணிக்கெல்லாம் நீ ஒண்ணு ஜாவ மாட்டடி. செத்த நேரம் இருடி. நானே எப்படி இந்த குண்டா சட்டியில காப்பாத்துறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ போகுது எல்லாமே போகுது. இந்த வசந்தி இந்த நேரத்துக்கு எங்க போய் தொலைஞ்சா? உன் தங்கச்சி தான் ஊருக்கே புயல் வர்றது மழை வர்றது நான் சொல்றதுதான் நடக்கும். நமக்கு வெயில் மண்டையை பொழக்கும்ல ஊரு முழுக்க தம்பட்ட அடிச்சுக்கிட்டு நின்னா. இப்ப போகட்டும் நல்லா போகட்டும் அவ பொருளெல்லாம். அடியே வசந்தி வீடெல்லாம் ஒழுகுதுன்னு சொல்ற. வந்து எதுவும் பண்ண மாத்திரம் இருந்தா பத்திரமா எடுத்து வை. ஆறு உடைச்சு விட்டானுவனா தண்ணி நேரம் நமக்கு தாண்டி வரும்னு தலைபால அடிச்சுக்கிட்ட கேட்டாளா? இப்ப உனக்கு உன் தங்கச்சி முக்கியமா நான் முக்கியமா? என்ன செய்வே எது செய்வே எனக்கு தெரியாது. எப்படியாவது என்னைய கீழே இறக்கி விடு. என் கையெல்லாம் வழுக்குது. கொஞ்சம் விட்டா அம்பிடுத தண்ணில தவக்கல மாதிரி மிதந்துகிட்டு போயிடுவேன். ஐயோ இருடி நான் வர இரு. நீ அப்படியே மெல்ல இறக்குடி. தண்ணி எல்லாம் ஒண்ணும் ரொம்ப அதிகமாலாம் இல்ல. மெல்ல இறங்கு. தங்கம் பாவி பயல காப்பாத்தியா என்னைய? தங்கம் அப்பா தங்கம் பாய். உனக்கெல்லாம் நல்லா வேணும்டி நல்லா வேணும். என் தங்கச்சி கூட சேர்ந்துக்கிட்டு ஆட்டமா போடுற. ஆத்தோட ஆத்தா அடிச்சுக்கிட்டு போடு எங்கேயாவது. ஐயோ என் தங்கச்சி கஷ்டப்பட்டு இஎம்ஐல வாங்கின பொருள் எல்லாம் போகுது. வசந்தி மச்சனோட கஷ்டத்தை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம இஎம்ஐல வாங்கி குவிச்சு வச்சிருக்கியா? ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்ட இந்த வீடு இப்படி ஒழுவிக்கிட்டு கிடக்கு. அதுக்கும் ஒரு நல்ல வழியா பாக்கல. ஓட்ட வீட்டுக்கு ஏசி உள்ளதே கேடு. எல்லாத்தையும் தண்ணியில போடுற இரு. யாராவது வாங்கல வந்து என்னைய காப்பாத்துக்கல. ஐயா பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. நான் தனியா இருக்கேன். ஹெலிகாப்டர்ல எவனும் வரானா? உள்ள இருந்து கத்துனா கூட யாருக்கு காது கேட்காது. அப்படிதான் போச்சு எல்லாமே போச்சு. இந்த சின்ன வயசுலயே இப்படி அநியாயமா சாவணும்னா ஆண்டவன் நம்ம தலையில எழுதி வச்சிருக்கானே. என்னது வீட்டுக்குள்ள ஏதோ மருந்து வர மாதிரி இருக்கு. ஐயோ முதல்ல இங்கே பார்த்த இடம் மாதிரி இருக்கு. இது எந்த இடம்னு தெரியலையே. அடியே நீ எதுக்கு என் வீட்டுக்குள்ள வந்த? இல்லப்படி மரியாதை வெளில போடி. அடி ஆத்தா கழுவி நான் என்ன வேணும்னே வந்த? ஆத்து தண்ணி என்னைய அடிச்சுக்கிட்டு போகுது. எம்மா காப்பாத்துமா என்னைய. எம்மா என்னதே உன்னை என்ன காப்பாத்தணுமா? என்னைய காப்பாத்தவே யாரும் இல்லாத நாய்க்கு தத்தளிச்சுக்கிட்டு கிடக்குற. உன்னைய நான் காப்பாத்தணுமா? ஏண்டி என் மாவ படுத்த படுக்கையா கிடந்தா நீ அந்த வசந்தி கூட சேர்ந்துக்கிட்டு என்ன ஆட்டம் போட்ட? இப்ப உன்னைய நான் காப்பாத்தணுமா? தாய் கழுவி பஞ்சாயத்து பண்ண வேண்டிய நேரமா இது? 10 மாசம் சுமதி என்னைய பெத்த பாசமே இல்லாத பேசுறியே பாவி. ஐயோ சாவபரடி தங்கம் தண்ணியில முங்கிட்ட பிறகு தங்கம் தொங்கு அப்பாத்தடி. என் புள்ள ஐயோ என் புள்ள தண்ணியில அடிச்சுக்கிட்டு போகுது. என்ன பண்றது? என் பேச்சு கேட்டு என் கூடயே வந்திருக்கலாம்ல. அப்படி என்ன உன் ஆத்தாளுக்கு கௌரவா? பெரிய மகாராணி விட்டு பரம்பரை உன் ஆத்தா பரம்பரை. ஏன் எங்க வீட்டுக்குள்ள வந்து தங்க மாட்டாவல? சாவர நேரத்துல கூட கௌரவ மாத்திரம் சாவமல இருக்கு உங்க ஆத்தா. எதுக்கடி இப்படி வந்துட்டு இருக்கா? வாடி போய் பாக்கலாம். என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம தெருவுல இடுப்பளவு தண்ணி போகுதா? போங்க நீங்களே போங்க. என்ன எல்லாம் கூப்பிடாதீங்க. நான் வரமாட்டேன். எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டா வாங்க என் கூட வந்து இன்னைக்கு ராத்திரி மட்டும் என் அப்பா வீட்டுல இருந்துட்டு நாளைக்கு விடிய கிளம்புற வீட்டுக்கு வந்துடலாம்னு சொல்றேன். ஐயோ நான் என் வீட்டை விட்டு வரமாட்டேன். நான் செத்தாலும் இந்த வீட்லயே தான் இருப்போம்னு என்ன பேச்சு? அவளுக்கு
ஏ ரசாத்தி எதுவும் ஏழை கூடமா ஆயிட போகுதுடி, பயமா இருக்குடி எனக்கு. பயமா இருக்குன்னா அதுக்கு என்ன செய்யறது? உன் அம்மாவால ஒண்ணும் பண்ண முடியாது. புயலாவது மழையாவது வெள்ளமாவது உன் ஆத்தா எல்லாத்துக்கும் ஆட்டம் கட்டிடும். பேசாம உட்காருங்க. நீங்களும் அங்க போய் எங்கேயும் தண்ணியில மாட்டிக்காதீங்க. இந்த ஆத்த திறந்து விட்டதால தண்ணி இங்கேயும் எப்படி வருமா? எல்லாரையும் பள்ளியோடத்துக்கு போக சொல்லிட்டாங்க. பள்ளியோடத்தை திறந்து வச்சிருக்காங்களா, ராத்திரிக்கு சோறு அங்கேயே ஆக்கி போடுறாங்களா. 2 நாளைக்கு எல்லாரும் வந்து அங்கேயே தங்கிக்கங்கன்னு இப்பதான் மைக்ல அலௌன்ஸ் பண்ணிட்டு போயிருக்காவ. அப்பா கூட பிள்ளைகள் எல்லாம் அனுப்பி வச்சுட்டா. வாங்க நம்ம 2 பேரும் போலாம். அப்புறம் தண்ணி வந்துச்சுன்னா நம்மளையும் காப்பாத்த முடியாது. ஏய் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம எப்படி நான் வர்றது? போட்டு எடுத்துக்கிட்டு போயிருக்காவளா அங்க. உங்க அம்மாவை கூட்டிட்டு வருவாங்க. வாங்க என் கூட. ஆத்தாவ மாதிரியே புடிவாத முடிச்சுக்கிட்டு எங்கேயும் அழைச்சிக்கிட்டு போயிடாதீங்க. வாங்க. சொன்னா அதை கேட்கணும். கேட்காட்டி இப்படித்தான் நடக்கும். அம்மாவுக்கு வேற என்ன ஆச்சுன்னு தெரியல. இவ வான புடிவாதமா கூப்பிடுறா. ஒரு 8 போய் பாத்துட்டு வந்துடலாண்டி அம்மாவை. என்னடி மாமனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்து நிக்கிறியா? உன்னை அப்பவே அப்பாவை கூப்பிட்டு பள்ளியோடத்துக்கு போன்னு சொன்னா இல்லையா? அக்கா அப்பாவை கொண்டு விட்டுட்டு ஆடெல்லாம் அப்படி எப்படி எங்க கொட்டாயிலே இருந்ததுல அதெல்லாம் கொண்டு நான் அங்க எம்எல்ஏ வீட்டுல கட்டிட்டு வந்தேன். அவிய வீட்லயா? அங்க ஏடி போய் கட்டினீங்க? ஆமாக்கா, அவையதான் ஆடு மாடெல்லாம் கொண்டு வந்து அவங்க வீட்டு கொட்டாயில கட்டிக்க சொன்னாங்க. அவங்க வீட்டுல மாட்டுக்கொட்டை கொஞ்சம் தாராளமா இருக்கும்ல, அதனாலதான் எல்லாரும் அங்கதான் கட்டியிருக்காவ. அங்க அவ்வளவு சீக்கிரத்துல தண்ணி வராது. அவ வீட்டுல எப்படி தண்ணி வரும்? ஊர்ல உள்ள குளம் குட்டை எல்லாத்தையும் வெட்டி அவ வீட்டு நல்ல மோட மலை மேல இருக்கிற முருக மாதிரி நல்லா உச்சந்தில உட்காந்துட்டாங்க. இங்க எல்லாம் பள்ளத்துல கிடக்குற நமக்கு தான் தண்ணி வரும். இக்கா அப்படின்னு சொல்லாதக்கா. சரி வாங்க, கிளம்புங்க சீக்கிரம் வாங்க போலாம். இல்ல ரசாத்தி, நீ ராதிகா கூப்பிட்டுட்டு போ. நான் போய் அம்மாவை பாத்துட்டு வரேன். ராதிகா நீ அக்கா விட்டுட்டு போமா. நீங்க மட்டும் தனியாவா போறீங்க? தனியா இருக்குன்னு சொல்லிதான் அவங்க ஆத்தா அங்க தண்ணியில மிதக்குதே. இப்ப இவரு போறாரு. இக்கா பிள்ளைவெல்லாம் அங்க தனியா இருக்காதுவ. நீ பள்ளியிடத்துக்கு போ. நான் போறதே இருக்கட்டும். நீங்க 2 பேரும் எங்க போறீங்களா? இக்கா என்னக்கா கேள்வி? மாமா பாவம் அவங்க அம்மாவை கண்ணுல தவிச்சு போய் நிக்கிறாரு. நான் கூட போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். மாமாவை தனியா அனுப்புனதுக்கு தானே உனக்கு பயம். நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா போ. நீயும் நான் சொல்றதை கேட்க மாட்டேன், உன் மாமனும் நான் சொல்றதை கேட்க மாட்டாரு. என்னவோ போங்க. நீங்க வாங்க மாமா, நம்ம போலாம். அக்கா அப்படித்தான், அத்தை மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லாத பேசும். பாவம் அத்தை நேரத்துக்கு எங்க தத்தளிச்சுட்டு கிடக்குறாங்கன்னு தெரியல. ரொம்ப நன்றி ராதிகா, சீக்கிரம் வா அம்மாவை போய் பார்க்கலாம். ஏய் அடியாய், யார் விட்டதுன்னு தெரியலடி, பாவண்டி வாடி போலாம். சும்மா இருடி. இந்தா இது புடிச்சு அந்த பக்கம் போடு. அடுத்து என்ன கிடைக்குது? ஏய் வாடி போலாம். ஏன்டி இப்படி பண்ற? நெட்ட செம்ம ஜாலியா இருக்குடி எனக்கு. ஏய் உலக்க டேய், என்னவோ ஸ்விம்மிங் பூலுக்கு ஆட்டப்பட வந்த மாதிரி நீ வேற குதிச்சுக்கிட்டு இருக்க. வாடி போலாம். நெட்டு ஏய் ஏன் வசந்தி, சின்ன பண்ணே என்ன காப்பாத்தாத. எல்லாரும் காப்பாத்துன்னு கத்துவாங்க, இவன் என்ன காப்பாத்தாதங்கறா? அடியே குந்தாணி. ஏய் சின்ன பண்ணே கைய விடு. அட அறிவு கட்டவளே, நான் இங்க இருக்கேன்டி. புடிச்சு இழுக்காதங்கறல்ல. இல்ல ஏதோ நல்ல வசமா மாட்டி இருக்கு. விடுடி என்ன. ஏய் என்னடி, என்ன மாட்டிருக்கு? ஏய் எங்க இந்த பக்கம் போற? ஐயோ என்னவோ தொக்கா மாட்டேனுச்சு, என்னன்னு தெரியல. ஏய் அங்க பாரு. என்ன ஆடிக்காரா? எங்க ஒய்யால. ஏய் ஆடிக்காரும் இல்ல ஓடிக்காரும் இல்லடி, முதல்ல வருது. எல்லாம் சொன்ன நான் வந்துருவேன்னு நினைக்கிறியா? முதல்ல வருதாம முதல்ல. வசந்தி அடியாய், இவ்வளவு நம்பணும் இருக்கிற 4 நல்ல எலும்பும் முதல்ல காக்கா கவர மாதிரி கவி எடுத்துக்கிட்டு போயிடும். அவ வந்தா வரட்டும், வராட்டி போன போகட்டும், முதல்ல இடத்த காலி பண்ணு. என்னம்மா வீட்டுல யாரையும் காணோம்? அதான் தெரியலமா, ராதிகா அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல. எல்லாம் போய் கொஞ்சம் தேடி பாருங்க. அத்தை அங்க எங்கேயும் இல்லம்மா. அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நீங்க கவலைப்படாதீங்க, ஒன்னும் ஆயிருக்காது. பக்கத்துல எங்கேயும் தேடி பார்க்கலாம்.